வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உடைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உடைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் பாந்தவர்களே, இன்று முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருஇதயத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். பலியை அல்ல இரக்கத்தையே நான் தேடி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை தன்னுடைய இதய அன்பின் மூலமாக நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்றார். அதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த பாவ மன்னிப்பை தந்தையிடமிருந்து பெற்று கொடுக்கின்றார். நாம் நம்முடைய இதயத்தை கல்லாக்கி கொள்ளாமல் இதயத்தை ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவி அவருடைய இரக்கத்தை பெற்று மன்னிப்பு பெற நாம் இந்த திருப்பலியிலே நமக்காகவும் எல்லோருக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி நன்றி திருப்பலியாக மர்சி வால்சன், ஜாஸ்மின் அவருடைய பிறந்த நாள் என்று மேரி ஜோஸ்பின் நன்றி திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்போம். நம்முடைய ஜெபங்களையும் அவருடைய உடல்நலத்துக்காகவும் அவருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். மரித்த ஜோஸ்பின் பாரியா 3வது ஆண்டு நினைவு நாள். மார்கரெட் ஜான்சன், சாரால், மேரி ஜோஸ்பின் லேமா என்னும் உத்தரிஸ்தல ஆத்மாக்கள் இன்று தன்னுடைய 30வது இறந்த நாளை கொண்டாடுகின்ற திரு மைக்கேலுடைய குடும்பத்தார் மைக்கேல் அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நாம் இந்த மரித்த ஆன்மாக்களுக்காக ஆண்டவரிடம் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் கேட்டு அவர்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றி கொடுக்க நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், அன்பார்ந்த திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயல் தொடக்க நூல், பிரிவு 23, சொற்றொடர் 1-4, 19. பிரிவு 24, சொற்றொடர் 1-8, 62-67. அந்நாட்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரியத் ஆர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலன் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாக இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரே நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்று விடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்கபேலா என்ற நிலத்தில் கல்லறையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராயும் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசீர் வழங்கினார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களின் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியும் ஆனவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாவிற்கு பெண் கொள்வார் என்று சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்த நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு கால் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாய் இரு. என் தந்தை வீட்டிலிருந்து நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலக கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையே பெயோர் லயக்கா ருயா என்ற இடத்திலிருந்து ஈசாக் புறப்பட்டு நெகேபோ பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபெக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர் நாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபெக்கா
தம் முத்தாட்டை எடுத்து அம்மை மூடிக்கொண்டார். அப்போது வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக் தன் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபெக்காவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபெக்காவின் மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக் ஆறுதல் அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? உங்கள் பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும். உங்கள் பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்பொழுதோ உமது உரிமை சொத்தான மக்களோடு உரிமை போற்றிட இயலும். உங்கள் பதில்: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இறை உம்மை புகழ்ந்திடவே என் மன்னவா உம்மை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உம்மை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, திருவசனங்கள் 9 முதல் 13 முடிய. மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுவோர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பாந்தவர்களே, விண்ணகத்திலே குட்டி சம்மனசுகள் 2 பேர் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள்.
கடவுளுக்கு நெருக்கமானவர் யார்? நீதிமானா, மனம் திரும்பும் பாவியா? நீதிமான் எல்லாவற்றையும் சரியாக செய்வார், எந்த தவறும் செய்ய மாட்டார். சட்டங்களையும் ஒழுங்குகளையும் முழுமையாக கடைபிடிப்பவர். கண்டிப்பாக அவர்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர் என்று ஒரு குட்டி சமணர் சொன்னது. மற்ற குட்டி சமணர் என்ன சொன்னது? ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இறைவனிடம் அழுது மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் அந்த பாவியை மன்னிக்கின்றார். உண்மைதான், அவர் திரும்பி வீட்டுக்கு போகும் பொழுது மறுபடியும் அதே பாவத்தை கட்டி கொள்கின்றார், மறுபடியும் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கின்றார். இப்படி விழுந்து விழுந்து எழுந்திருக்கின்றார். இருந்தாலும் அவர் திரும்பி திரும்பி இறைவனிடம் திரும்பி வருவதால் அவர்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர் என்று இரண்டாவது சமணசு வாதம் செய்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மூன்றாவது கூட்டி சமணசு வந்தது. என்ன உங்களுக்குள்ளே வாதம்? அப்போது சமணர் நீங்களே தீர்த்து வைங்க சொன்னார். நீதிமான்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமான நான் சொல்கிறேன், மனம் திரும்ப பாவிதான் நெருக்கமான என்று அவன் சொல்லுகின்றான். இந்த கூட்டி சமணசு, சரி உங்களுடைய பிரச்சனை எனக்கு புரியுது, நான் ஒரு சிறிய உதாரணம் கொடுக்கின்றேன், அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 நீண்ட கயிறுகள் இருக்கின்றது. ஒரு நீண்ட கயிறு எந்த விதமான முடிச்சும் இல்லாமல் முழுமையாக அப்படியே இருக்குது, ஒரு 3 மீட்டர் தூரத்தில். இரண்டாவது கயிறு அதே 3 மீட்டர் நீளமான கயிறு தான், ஆனால் அவ்வப்பொழுது பயன்பாட்டில் அது அறுந்து விடுகின்றது. ஒரு அடியில் அப்படி அறுந்ததும் அதை இணைத்து ஒரு முடிச்சு போட்டு மறுபடியும் பயன்படுது, மறுபடியும் அறுந்து விடுகின்றது, மறுபடியும் ஒரு முடிச்சு போடும். ஒரு 3-4 முடிச்சு போட்ட பிற்பாடு 2 கயிறு நீளத்தை அளந்து பார்க்கும் பொழுது முதல் கயிறு 3 மீட்டர் அப்படியே இருக்கு, இரண்டாவது கயிறு 2 மீட்டர் குறைஞ்சிருச்சு. இப்போது இந்த கயிறை பிடித்திருப்பவர்களுக்கு எவ்விடம் எந்த கயிறு நெருக்கமாக இருக்கிறது? அறுபடாத கயிறா அல்லது அருந்து முடிச்சு போட்ட கயிறா? கண்டிப்பாக நமக்கு தெரியும், முடிச்சு போட்ட கயிறு தான் அந்த சொந்தக்காரரிடம் கிட்ட இருக்கு. இப்படித்தான் பாவி மனம் திரும்பி இறைவனிடம் திரும்பி வரும் பொழுது அவன் ஒவ்வொரு முறையும் இறைவனிடம் நெருக்கமாக வருகின்றான், அவனையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என் அந்த 3வது கூட்டி சமணர் சொன்னதான். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். யூத குலத்திலே வரி தண்டுபவர்கள் அவ்வளவு நல்ல பெயர் வாங்கவில்லை சமுதாயத்தில். அவர்கள் ஊழல் செய்பவர்கள், தரம் கெட்டவர்கள், பாவிகள், ரோமை அரசுக்கு கைகூலியாக இருப்பவர்கள் என்றுதான் அவர்களை பட்டம் சூட்டினார்கள், அடையாளம் கண்டார்கள். அவரை பற்றி ஒரு நல்ல பேச்சே இருக்காது. ஆனால் இயேசு வரி தண்டுகின்ற லேவி மத்தேயுவிடம் வந்து அவர் எதுவும் சொல்லவில்லை, 2 வார்த்தை தான் சொல்கிறார், என்னை பின் செல் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது மத்தேயு அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின் செல்கின்றார். அது மட்டுமல்ல, அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுக்கின்றார். இயேசுவும் சீடர்களும் அந்த விருந்திலே பங்கெடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சொத்திலே பாதியை அவர் ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்கின்றார். மற்றவர்கள் பரிசேயர்களெல்லாம் இயேசுவை பற்றி குறை சொல்லுகின்றார்கள். இவர் ஏன் பாவிகளிடமும் இது போன்ற ஊழல் செய்கின்றவர் இவரிடம் போய் நட்பு கொள்கின்றார், இங்கே போய் இவருடைய வீட்டில் போய் சாப்பிடுகின்றார் என்றெல்லாம் குறை சொன்னார்கள். ஆனால் அவர் இதற்கு சொன்ன பதில்தான் ஆண்டவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். மனிதனுடைய பார்வையிலே
வெளி தோற்றத்தை வைத்து நாம் தீர்ப்பிடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய வெளி தோற்றத்தை நீங்கள் பார்த்து தீர்ப்பிடக்கூடாது. அவருடைய உள்ளத்தை பாருங்கள். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தூய்மை, யதார்த்த குணம், தாழ்ச்சி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு பணிந்து போத, தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற அந்த தாழ்மையான உள்ளம், மனம் வருந்துகின்ற உள்ளம், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். அவர் அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவன் என்ன செய்கின்றான், என்ன சொல்லுகின்றான் என்பதை விட அவன் எப்படி வாழ்கின்றான், என்ன மனநிலையோடு இருக்கின்றான் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். அதனால்தான் இன்றைய வாசகத்தினுடைய இறுதியிலே அவருடைய உள்ளத்தின் நிறைவாக அவருடைய எண்ணங்களை நமக்கு அழகாக சொல்லுகின்றார். அதுதான் சொல்லுகின்றார், நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நான் நோயுற்றவர்களைத்தான் தேடி வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கின்ற கொரோனா நோயாக கூட இருக்கலாம், பலவிதமான நோய், புற்றுநோயாக இருக்கலாம். அதோடு கூட உள்ளத்தில் நோயுற்றவர்கள், கடின உள்ளம், மனம் திரும்பாத நிலை, திரும்பி பாவத்தில் விழுகின்றவர்கள், இவர்களை நான் தேடி வருகின்றேன், அவர்களுக்கு குணம் அளிக்க நான் விரும்புகின்றேன், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கு என்று சொல்லுகின்றார். அதோடு பலியை அல்ல, நான் இரக்கத்தையே தான் உங்களுக்கு கொடுக்க வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஓசையா ஆகமத்திலே நாம் இதே வரிகளை நாம் படிக்கின்றோம். அதையே இயேசு மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார், பலியை அல்ல இரக்கம். ஏனென்றால் யூதர்களிடையே இருந்த ஒரு நோக்கம், ஒரு தீர்மானம் என்னவென்றால், சட்ட திட்டங்களை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். சட்டங்களையும் ஒழுங்குகளையும் நீங்கள் பின்பற்றினால் போதும், நீங்கள் நல்லவர்கள் என்று அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருந்தார். ஆனால் சட்டங்களை பின்பற்றி உறவுகளை மறந்துவிட்டால் உங்களிடையே அந்த தூய்மை இருக்காது, இறைவனுடைய மன்னிப்பும் ஆசீர்வாதம் இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் சட்டங்களை மட்டும்தான் பார்க்கின்றீர்கள், ஆனால் மனிதர்களை விட்டு விடுகின்றீர்கள் என்று. அதைத்தான் பலிகளை அல்ல, நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற காணிக்கைகளை அல்ல, நீங்கள் பின்பற்றுகின்ற சட்டங்களை அல்ல, உறவுகளை ஒருவர் தவறு செய்கின்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பரந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகின்றார். அதனால் நீங்கள் நேர்மையானவர்களைத்தான் தேடுகின்றீர்கள், ஆனால் நான் பாவிகளைத்தான் தேடி வந்தேன் என்று சொல்லுகின்றார். இன்றைய நாளிலே திருஇறுதி ஆண்டவரை நாம் நினைவு கூறுகின்ற நாளிலே அவருடைய அன்பையும் இரக்கத்தையும், அவர் எந்த அளவிற்கு அந்த சிலுவையிலே தொங்கி இரத்தத்தை சிந்தி தன் உயிரை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றாரோ, அதை இன்றும் அந்த இரக்கத்தின் ஆண்டவர் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றார். என்னை நீங்கள் உற்று பாருங்கள், என்னுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய மன்னிப்பில், உங்களுடைய மீட்பில் தான் நான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் என்று புனித பௌஸ்தீனா மூலமாகவும் புனிதர்கள் மூலமாகவும் அவர் நமக்கு இதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். நன்றியோடு ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும், அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் அவருடைய வேதனைகளையும் நினைத்து அவர் நம்மிடம் தேடி கொடுக்க வருகின்ற அந்த இரக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். நாமும் மன்னிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக, இறைவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்த கிறிஸ்தவர்களாக நாம் வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாயிருப்பாய். புண்படும் மனதின் தூய
துயர் தணிப்பாய் புண்படும் மனதின் துயர் தணிப்பாய் எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய் அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம் அன்பின் பலியாய் ஏற்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒப்பு கொடுக்கும் இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து நீர் திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றேன். நன்றி திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற மேரி வால்சன் அவருக்காகவும், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜாஸ்மின் அவர்களுக்காகவும், நன்றியாக இந்த திருப்பலியை பங்கெடுக்கின்ற மேரி ஜோஸ்பின் அவர்களுக்காகவும், அவருடைய குடும்பத்துக்காகவும் சிறப்பான விதத்தில் ஆண்டவருடைய தனிப்பட்ட வரங்களை அவர்களுக்கு பொழிய வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். மரித்த ஜோஸ்பின் பாழியா தன்னுடைய 3வது ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுகின்றார்கள். மார்கரெட் ஜான்சன், சாராள், மேரி ஜோஸ்பின் லீமா, உத்திரஸ்தல ஆத்மாக்கள், மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மரித்த 30ஆம் நாளை கொண்டாடுகின்ற மைக்கேல் என்பவர்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய இரக்கத்தினால் தன்னுடைய வேதனைகளிலிருந்து அவர்களை விடுவித்து நித்திய இளைப்பாற்றியில் அவர்களை சேர்த்துவிட வேண்டும் என்று சகோதர பாசத்தோடு நாம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் முன்னேற்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, இது உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்க வருகின்றான். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என்னுள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிதா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிதா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்தும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள் மயமே, பொந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, பொந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும். புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறைப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திருளும். ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.